கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வாம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிப்போமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்னன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். சபைக்குள்ள வந்தாச்சு. 2 வகையான உறவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உறவு, இந்த சிலுவை நீங்க பார்க்கலாம். அந்த சிலுவை மேல இருந்து ஒரு கோடு, நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் தொடரும். உங்களுக்கு சொன்னேன், பெத்தேல் அனுபவம், பென்னியல் அனுபவம். பெத்தேல் அனுபவத்துல தேவனுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. அந்த கனெக்ஷன் ஏனி. ஆனா பென்னியல் தான் தொட்டார், அது கிராஸ். இப்படி இங்க நமக்கும் மற்றவருக்கும் உள்ள உறவை தான் நான் பார்க்கணும். ஒருவருக்கு ஒருவர் சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வந்தாலும் மன்னிக்க மாட்டார்கள். கோபம், கசப்பு, வைராக்கியம் உள்ள இருந்து கொண்டே இருக்கு. இந்த கோபம், கசப்பு, வைராக்கியம் உள்ள இருக்க 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 இவர்களால ஒரு சமாதானமான வாழ்க்கைய வாழ முடியாது. இந்த நேரத்துல ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். திரும்ப சொல்றேன், சபைக்குள்ள வந்தாச்சு. ஒருவருக்கு ஒருவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒருவர் செய்யற தவறு பெருசா தெரியுது. இந்த பூத கண்ணாடி போட்டு பாக்குறாங்க, பார்த்து ஒவ்வொருத்தரையா சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்கிறார், உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் எப்படி மன்னித்தாரோ நீங்க அது போல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிப்போமா? ஏசாயா 43வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டோடைய இருதயத்தின் வேதனையை பார்க்கிறோம். இருதயத்தின் வேதனை, மிக வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை இது. நீ எனக்கு பணங்களினால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும், உன் பலியினால் நிலத்தினாலே என்னை திருப்தியாக்காலும், உன் பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தி, உன் அக்கிரமத்தினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். வேதனை, வேதனை, வேதனை. இந்த வேதனையை ஆண்டவர் எங்க பார்க்கிறான்? சபைக்கு உள்ள பார்க்கிறான். உன் பாவம் அப்பா, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சிலுவையில நான் தொங்கினேன். ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? மன்னிக்கிற. ஆனா நான் உன் பாவத்தை எப்படி மன்னிப்பேன்னு அதையும் சொல்றாரு. 25 ஏசாயா 43:25 பாவங்களை ஆண்டவர் எப்படி? நானே ஐ ஆம் ஐ. இது தேவனுடைய நாமம், அவரால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். உன் மீறுதல்னா லைன் இருக்க, அதை மீறி போறது. ஒரு தடவை திருவனந்தபுரத்தில் நாங்கள் ஊரை விட்டு கிளம்பி வரோம். அங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள் அங்கே நிற்கிறார்.
இந்த டிரைவர் அப்படி முன்னாடி கோட்டைக்கு அந்த பக்கம் நிப்பாட்டிட்டார். அவர் அங்கிருந்து வந்தாரு. நான் வந்து ஒரு அண்ணன் வழக்கம் வச்சவருக்கு, ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் அதுதான் பார்த்தேன் நான். அவர் ஒரே ஒரு வார்த்தை, பாண்டியா பாண்டிக்காரங்க வீடு வாங்கினா அவருக்கு நல்லா தெரியுது. கேரளாக்காரங்க வீர மாட்டாங்க, பாண்டினா இந்த சவுத் பக்கம். சரி, அப்ப நிமித்தமாக உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருக்கு. ஆண்டவருடைய மெமரியிலிருந்து இதை எடுத்து போடுகிறார். ஆனா அவர் எடுத்து போட்டுட்டாரு. ஆனா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்காம அதை அவங்க பெருசாக்கி கொண்டு இருக்கிறார். இதுல ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகள் பூர்வமானவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு காரியத்தை நடத்தினார். ஆனா புதிய ஏற்பாட்டுல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் உங்களுக்கு காட்டுறேன். புதிய காரியம், இதுவரை இல்லாத காரியத்தை தான் ஆண்டவர் புதிய காரியமாக காட்டுறார். வாசிப்போம். புதிய காரியம் என்ன? பழைய ஏற்பாடு 1 பேதுரு 1 அதிகாரம் 18. உங்கள் முன்னோர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் பாரம்பரியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இங்கிலீஷ் ரிச்சுவல் அப்படின்னு. அவங்க எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியாது. அப்பா செஞ்சாங்க, நான் செஞ்சேன், என் தாத்தா செஞ்சாரு, எங்க அப்பா செஞ்சாரு. இது ரிச்சுவல். அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்டப்படாமல், இப்ப ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருகிறார். அது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் பலி செலுத்துறதுக்காக தன் குமாரனை கூட்டிட்டு போறான். ஆண்டவர் எப்படி தன்னுடைய தேவைகளை சந்திப்பாருங்கிறது நம்மளுக்கு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லுது. மகன் கேட்கிறான், அப்பா பலி மிருகம் எங்கே? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நேரத்தில் கட்ட மேல மகனை வச்சாச்சு. இந்த செகண்ட் வர அவர் பலி மிருகத்தை பார்க்கல. யார் பலியாக போறது சொல்லுங்க? ஈசாக்கு. இந்த கையை தூக்கிட்டார். தூக்கி கத்திய கீழே இறக்க போறாரு. ஒரு செகண்ட்ல சொருகிடுவார். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமே ஸ்டாப் ஸ்டாப் 2 தடவை சொல்றாரு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். கை போடாதன்னு சொல்லிட்டு இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 13 வசனம் பாருங்க. இப்ப பரத்திலிருந்து ஒரு ஆடு வருது. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இது என்னங்க முளைச்சா வந்துச்சு? நான் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி வந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க ஆபிரகாம் ஏறி வந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான். சோதனை, இந்த சோதனையில இவன் மேல ஏறி வந்துகிட்டே இருக்கான். மகனை ரெடி பண்ணிட்டான். வேலைக்காரங்களாம் ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டாரு. வேலைக்காரங்களை வந்துதான் அங்கே கையை பிடிச்சிருப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க, 100 வயசுல கிடைச்ச பிள்ளைய நீங்க வழி செலுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருப்பாங்க. ஆனா 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் பின்னாடி கூட ஏறி வர்றாரு. அந்த ஆடு தான் ஆடு. அதே மலையில ஆண்டவர் ஒரு ஆடை ஏறி வர செய்யறாரு. இந்த பக்கம் ஆபிரகாம் ஏறி வர்றான். ஆபிரகாம் தெரியாது அந்த பக்கம் ஆடு வரும்ட்டு. ஆட்டுக்கு தெரியாது இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம பலியாக போறோம். அது ஏறி வந்துகிட்டே இருக்கு. வந்து 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 2 பேரும் சந்திக்கிறாங்க. எப்ப 2 பேரும் சந்திப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கீழ்படுகிறார். கீழ்படிஞ்சு இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அது ஆபிரகாம் தன் ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்குது.
அப்பொழுது அப்பொழுது கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஒரு பலிபீடத்தை. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு. இப்போ திரும்ப நிறைய பேர் லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்காக எப்பவுமே நான் சொல்லிடுவேன். சரி, நம்ம என்ன வசனத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 13. ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்காக மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிறத கரெக்டாக பார்க்கணும். மன்னிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு? புதிய ஏற்பட்ட ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த புதிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நடக்கணும். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். உங்களுக்கு இந்த கீ வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் ஆண்டுடைய இருதயத்தின் வேதனை உங்களுக்கு காமிச்சு. திரும்ப உங்களுக்கு வாசிங்க. ஏசாயா 43:24. நீ எனக்கு பணங்களினால் சுகந்த பட்டையை கொளுத்துக் கொள்ளாமலும் உன் பாலிகளின் நினத்தினாலே என்னை திருப்தியாக்காலும் உன் பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தி. உன் பாவங்கள் சங்கடப்படுத்துது. யார் சங்கடப்படுத்துது? ஆண்டவர் சங்கடப்படுத்துது. ஏன் சங்கடப்படுத்துது? அதான் பாயிண்ட். ஏன் சங்கடப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். ஏன் நினைக்க மாட்டேன்? அந்த ஒரு புதிய காரியத்தை செய்யறார். 43வது அதிகாரம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு பலியாகிறதுக்கு பதில் தன் குமாரன் பலியாகிறார். அதைத்தான் விலையேற பெற்ற ரத்தம்ங்கிறது 1 பேதுரு 1வது அதிகாரம் 19. இப்ப 20 வாசிக்கிறேன். அவர் யாரு? அந்த ஆட்டுக்குட்டியானவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசிகள் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். இருந்தார். எப்படி இருந்தாரு? தூதனான வர்றா இருந்தார். ஆனா இப்ப என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டு விட்டார். சரி, இப்ப இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை சங்கடப்படுத்தி உங்கள் அக்கிரமங்களை என்னை வருத்தப்படுத்துகிற ஆபிரகாமை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பார்க்க போறோம். ஆபிரகாமை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். சந்திக்க வர்ற அவருக்கு தெரியாது, இது ஆண்டவருக்கு தெரியாது. 18வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் மம்ரே சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். தனது கண்களை ஏறும்போது 3 புருஷர்கள் அவருக்கு முன்பாக எதிர்க்கிறார். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலிருந்து அவர்களுக்கு முன்பு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கெல்லாம் தலை சுத்திடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல 3 பேர் போறாங்க. அவங்கள பார்த்து தலை குனிஞ்சு, கோடீஸ்வரனுக்கு மேல கோடீஸ்வரன் என்ன சொல்லுகிறார்னா, நீர் உங்கள் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களுக்கு மரத்துக்கு சாய்ந்து கொட்டுங்க. ஒரு ஈஸி சேல சேரா அப்படி சாஞ்சுக்கிட்டுங்க, அப்படி சாய்ந்துக்கிட்டுங்க. நான் எங்கிட்ட ஒரு பாட்டியமா இருக்காங்க. பாட்டியம்மா சாரால்கிட்ட நான் என்ன கேட்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தை திட்டப்படுத்துங்க, உங்களுக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய், நாங்க சாஞ்சுக்கிட்டு இருப்போம், போக மாட்டோம், சாப்பிட்டுட்டு தான் போவோம். அவ்வளவு ஆபரம் தீவிரமாக கூடாரத்துக்கு போய் சாராடத்துக்கு போய் நீ சீக்கிரம் நீ பார்த்தீங்களா, பாட்டியம்மா தான் செய்யணும். அதுங்க இந்த கை பக்குவம்னு ஒன்று சில இருக்கும். ஒரு சிலர் அதை செஞ்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே ரெசிபியை அப்படியே என்ன செஞ்சா சொதப்பிடுவாங்க. அது பேர் கை புண்ணியம் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. என் மனைவி சொல்லுவாங்க. ஒரு சில கையில் அந்த ஒரு டேலண்ட் இருக்கும். அப்ப சாரால் புரோட்டா போட்டானா அது சூப்பரா இருக்கும்னு சார். இப்ப 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சொல்லு. நல்ல வேலை, காலை அடிக்கிற வேலையை வேலைக்காரங்கிட்ட கொடுத்தாரு.
ஆபிரகாம் மந்தைக்கு ஓடி, என்னங்க பாத்தீங்களா ஓடுறாருங்க. என்னமோ சொந்தக்காரங்க வந்தானா ஓட மாட்டாங்க, ஐயோ வந்துட்டான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர்னு தெரியாமலே ஒரு ரோட்ல போற வழி போக்குன்னா ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து, இதெல்லாம் இவரே செய்யறாரு. வேலைக்காரன் கையில கொடுத்தான், அவன் அதை சீக்கிரமாக சமைத்தான். சீக்கிரமான சொல்லாலும் ஒரு மாட்டுக்கறி வேக வைக்கிறது, இன்னைக்கு குக்கர் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனா அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு சில டெக்னிக்கை கொடுத்திருப்பாரு. சரி, இதனால நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு காரியத்துக்கு வர்றாரு. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்கறோம். இன்னொரு கான்செப்ட் பார்க்கறோம். இப்ப தாவீது மேல அவனுடைய கரை எப்பவுமே பாரமா இருந்துச்சு. பாரம் என்னங்க, அவருக்கு நினைக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்காது. வீட்டுக்கு உள்ள சவுல் எப்பனாலும் ஈட்டி தூக்கி எழுவார். அந்த அளவு வீட்டுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியில வந்தா அப்சலம் வருவான் கொலை செய்யறதுக்கு, விரட்டிட்டே வரும். இவர் சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம் பைபிள். ஆனா சவுலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, சவுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. நம்முடைய வாழ்க்கை லேசா இருக்கும் நீங்க நினைக்கூடாது. சாத்தான் என்ன சொல்லுவான்னா, இவனை நீ மன்னிக்காத, உனக்கு ஒரு என்னெல்லாம் பேசலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்னா நினைப்புட்டோம். ஆனா பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எப்படி உங்களுக்கு மன்னித்தாரோ அப்படி நீங்க மன்னிக்கணுங்கிறாரு. அப்ப சவுலுடைய வாழ்க்கையில எந்த பாரமும் இல்லை, ஜாலியா இருந்தார். ஏதாவது குறை இருந்துச்சு, 40 வருஷம் அரசாண்டார். ஆனா இதுல தான் ஒரு வித்தியாசம். சரி, இப்ப நம்ம ஆபிரகாமை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஆண்டவருடைய பிளானை கொஞ்சம் மாத்துறாருங்க. எப்படி மாத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18. ஆதியாகமம் 17:18, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினார். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, இது எனக்கு என்ன கொடுக்க போயிருது? ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுக்குது? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17:16 ஆதியாகமத்துல, நான் உன்னை அவளை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லி ஜாதிகள் வருவாங்கிறாங்க. அப்போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயது அங்கே பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. சிரிக்கிறாரா இல்லையா? கக்கா புக்கானே சிரிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் விசுவாசிக்கவில்லை. அப்ப நைஸா என்ன சொல்றாரு, இவனையாவது ஆச்சரியம், இவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாங்க. தெரியாத ஈசாக்க நீங்க ஆச்சரிக்க போறீங்க, ஆனா தெரிகிற இதுதான் பாவத்துடைய ஆரம்பம். கேட்டுக்கோங்க, பாவத்துடைய ஆரம்பம் என்னது? ஆண்டவர் விசுவாசியாமல் அவர் சொல்றதை காத்து மனுஷன் சிரிக்கிறது. இதனால தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை கொண்டு போறாங்க. இப்ப சாமுவேல் இருந்தார், குட்டி சாமுவேல ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணுவார். உங்களை யாராவது தூங்கும்போது எழுப்பனா எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, அந்த காலைல எந்திரிக்கணும், காலைல எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த ஒரு ரொட்டீன் லைஃபுக்குள்ள வரணுங்கிறதுக்காண்டி இந்த தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆண்டவர் யாரை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலியை டிஸ்டர்ப் பண்ணல, ஏலியுடைய பிள்ளைகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவில்லை, சாமுவேலை மட்டும் டிஸ்டர்ப் பண்றாரு, எழுப்புறாரு. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் சில காரணம் எதிர்பார்ப்பார். அதுதான் இப்ப சபைக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒருவருடைய பாவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த சபையை விட்டு வெளியே உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. இதுதான் பாதை. இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறீங்க, நானே உன் மீறுதல்களையும் என் நிமித்தமாக உன் பாவங்களையும் நினையாமல். இப்படி அவர் செய்யறாரு. நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம் தான். சரி, ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். ஆனா
உலக மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. யோசுவா 7வது அதிகாரம் 19 வருஷம் 7:19. ஆகான் என்ன செஞ்சா உங்களுக்கு தெரியும், கொள்ளை பொருள் ஒழிச்சு வச்சுக்கிட்டார். அந்த யோசுவா ஆகானை கூப்பிடும்போது திருட்டு பயலே அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார், ரவுடி அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். எப்படி அழைக்கிறான்னு கேட்டீங்கன்னா யோசுவா 7வது அதிகாரம் 19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே நான் என்ன செய்யணும் அப்படியே நெஞ்சில சாஞ்சி தடவை கொடுத்து முத்தம் போடலாம். ஆனா கல்லை விட்டு அடிச்சு காலி பண்ணிட்டார். இதாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் நீ பாவம் செஞ்சியா, நான் உன்னை கூப்பிடுறதும் மகனே தான் கூப்பிடுவேன். நான் மகனேனோட நீ ஓடி வந்து கெட்டக்க மாட்ட மாதிரி என்னை கெட்டி பிடிக்க முடியாது. கெட்டி பிடிச்சு நான் உனக்கு முத்தம் போடுவேன்னு நீ நினைக்காத. இது பழைய ஏற்பாடு, பிரமாணத்தின் காலம். நான் கல்லை விட்டு தான் எரிஞ்சு உன்னை காலி பண்ணிடுவேன். இது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யோவான் 8வது அதிகாரம் 7வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5வது பிரமாணத்தின் படியே, பழைய ஏற்பாட்டின்படியே இந்த பெண் கல்லிருந்து சாகணும். ஆனா ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்யறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லி அவங்க எல்லாருடைய கையில இருக்க கல்லையும் கீழே போட வச்சிட்டார். ஆகான் மேல கல்லை விட்டு எரிஞ்சது யோசுவா. கூப்பிடுறது மகனேன்னு கூப்பிடுவாரு, ஆனா கல்லை விட்டு எரிஞ்சு காலி பண்ணிடுவாரு. ஆனா புதிய காரியங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யார் யாரெல்லாம் எதுக்கு கல் வச்சிருக்காங்களோ அந்த கல்லை கீழே போட வச்சிருக்காங்க. இது ஆண்டவர். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு நேசிக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக மன்னித்தது போல அந்த கிறிஸ்து என்ன செய்தார்னு உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா. யோவான் 4வது அதிகாரம். ஒரு சமாரிய பெண்ணை பார்க்க ஆண்டவர் வருகிறார். சமாரிய பெண்ணிட்ட ஆண்டவர் பேசுறதற்கு யார் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீஷர்கள் இருக்கக்கூடாது. 4வது அதிகாரம் 7வது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஆண்டவர் கிளியர் பண்றாரு. ஏன் கிளியர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீஷர்கள் இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இவ சமாரிய பெண்ணு, இவ மோசமானவர், இவர்கிட்ட பேசவே பேசக்கூடாதுன்னு ஒரு சர்க்கிள் அப்படி சுத்தி இருப்பாங்க. நீங்க இந்த மினிஸ்டருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன் வச்சுக்கிட்டு நிற்பாங்க, யாரும் கிட்டே போயிடக்கூடாது, அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த மாதிரி ஆண்டவரே இந்த இடம் சரியில்லை, நாங்க சொன்னோம் சுத்தி போவோம் அப்படின்னு நாங்க சொன்னோம், நீங்க என்ன சொன்னீங்க, இல்ல இந்த வழியத்தை போகணும் நீங்க. அதனால இந்த சீசனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு பிள்ளைகளை கிட்ட வர விட மாட்டாங்க. சிறு பிள்ளைகள் தடுக்காதீங்கப்பா அப்படிங்கிறாரு. சின்ன பிள்ளைகளையே கிட்ட வர விடாம இருந்த சீஷர்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாவியை பார்க்க போகிறார். சூப்பர் பாவியை பார்க்க போகிறார். இந்த பாவியை மன்னிக்க போகிறார். இந்த பாவியை ஒரு ஊழியக்காரியாக மாற்ற போகிறார். விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த காலி பண்ணி பார்த்தார். இவங்க திரும்ப வர்றாங்க. 31. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு ஆற்று வந்தது. 7வது வசனத்துல ஊருக்குள்ள போறாங்க. 30வது வசனத்துல திரும்ப வர்றாங்க. அதுக்குள்ளே ஆண்டவர் நினைச்சதை முடிச்சிட்டார். இந்த பொண்ணை பார்க்கிறாரு, பேசுறாரு, அவள்கிட்ட எல்லா சத்தியத்தையும் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாத்தையும். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற நானே அவர். அந்த நானே அவர் தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இந்த கிறிஸ்து தன்னை மேசியான வெளிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்தார், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். அவங்க உள்ள வர்றதுக்குள்ள கிறிஸ்துவ தன்னை வெளிப்படுத்திட்டார். இது ஏன் அப்படின்னு செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய அன்பு. சரி, பாவங்களை மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எடுத்துக்கணும். மத்திய
9வது அதிகாரம். ஆறாவது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமார அதிகாரம் தன்னுடைய பவரை காட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துவை காமிக்கிறதுக்காக சமாதானத்தை காட்டார். இப்ப ஆக்ஷன், என்னால உன் பாவங்களை மன்னிக்கும். நம்மோட கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர் ஒரு 1.5 வருஷம் இருந்தார். அவர் ஹைதராபாத் சேர்ந்தவர். அவர் நம்ம வந்தப்ப நான் வசனத்தை சிம்பிளா நான் அவருக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா, பிரதர் இந்த வசனம் சொல்றாங்க பாருங்க, 9:5, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்து சொல்றது எளிதா, எழுந்து நட எது லேசு, உங்களுக்கு எது பிரதர் லேசு அப்படின்னாரு. எனக்கு புரியலையே டாக்டர் அப்படின்னாரு. புரிய ஐயா டாக்டர் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, இவன் நடக்க முடியாம இருக்கான், நம்ம ஆஸ்பத்திரியில வச்சுக்கோங்களேன். அவனை பார்த்து நீங்க எழுந்து நடன்னு சொல்றது உங்களுக்கு லேசா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்றது லேசா, எது உங்களுக்கு லேசு? அப்பதான் ரெண்டுமே நம்மளால முடியாதுல்ல. இப்பதான் அந்த வசனத்துக்கு விளக்கம் கிடைச்சது சொல்லிட்டு ஹைதராபாத் போயிருக்காரு. அங்க அவர் பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் கேட்டிருக்காரு, அங்க எப்படிங்க இருக்கீங்கன்னு, பைபிள் எடுங்க அப்படின்ட்டு அவரை வாசிக்க சொல்றாரு. யாரு? இவரு பாஸ்டர். அவர் பாஸ்டர் சொன்னபடி கேட்பாரு. பாஸ்டர் உடனே, பாஸ்டர் உங்களுக்கு எது லேசு பாஸ்டர்? என்ன லேசு? ஒரு படுத்து கிடக்குறான், அவனை பார்த்து நீங்க எழுந்து நடன்னு சொல்றது உங்களுக்கு லேசா, பாவங்கள் பரவாயில்லையா கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு போயிட்டாராம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளால எதுவுமே முடியாது, ஆனா எல்லாத்தையும் முடிய செய்கிற ஒருத்தர் நம்மளோட கூட. அதான் புதிய காரியம். புதிய காரியத்தை அவர் செய்யறவர் என்ன சொல்கிறான்னா, பூமியிலே மனுஷன் பாவங்களை மன்னிக்க மனுஷன் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நான் வெறும் பேச்சிலேயே வெறும் வாயில வடை சொல்றாலும் நான் கிடையாது. அப்படி தெரியும் அவனுக்கு. என் மகன் சொல்றான், அப்பா அவங்க வெறும் வாயிலே வடை சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு இல்ல, நீ அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து, தூக்கிட்டு அந்த 4 பேர் கிடையாது, அவங்க வேலை பிடிச்சிருச்சு. நீ எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து வீட்டுக்கு போனான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, இப்ப நான் நானே அப்படிங்கிற திரும்ப அந்த வசனத்துக்கு வருமா? நான் நானே. எஸ்ஐயா 43வது அதிகாரம் 20. நான் நானே உன் பேர். நான் நானேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாக்கூப் நம்ம பார்க்கணும். அவர் மாமனார ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டான். யாப்போக்குங்கிற நதி வரும் வர அவனுக்கு எதுதான் பெருசா இருந்துச்சுன்னா சம்பாதித்த சொத்து. ஆனா யாப்போக்கு நதி வந்தாச்சா, நீ தனிச்சிட்டாரு, எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரே நான் நானே அப்படின்னு சொல்லி நீங்க நேத்தோம் ஆண்டவரே, ஐ நீட் யுவர் டச். தொட்டதுனால என்ன நடந்தது நமக்கு தெரியும். சரி, இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டும். லூக்கா 7வது அதிகாரம் 41. ஆண்டவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அது யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசேயன். 39வது வசனம் லூக்கா 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டு, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இந்த ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிச்சு பாவியா இருக்கல தனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. மைண்ட் வாய்ஸ், அந்த மைண்ட் வாய்ஸ் அவர் புரிஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப சபைக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, பாவத்தை மன்னிக்க மாட்டேங்க. அது போலதான் இவன். அன்னைக்கு சபை இவன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, நான் நல்லவன், ஏன் குஷ்டரோகின்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாராவது வசனம் எனக்கு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவன் ஒரு குஷ்டரோகி அப்படின்னு பைபிள் இருக்கு. நாளைக்கு வசனத்தை போடுங்க. ஆனா அதே குஷ்டரோகி பாவத்தை மன்னிச்சிருக்காரு, குஷ்டரோகம் போயிருச்சு. 40. ஈசு அவனை நோக்கி, சிமோனே உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீ பதில் சொல்லுவியா? அவன் என்ன சொல்றாரு? போதகரே சொல்லும், ஐ ஆம் ரெடி.
என்னதாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கு. அப்பா வந்து என்ன அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவர், ஒருவன் 2 பேர்த்த கடன் பெற்றிருக்காங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50. 500 பெருசா 50 பெருசா? 500 பெருசா எல்லாருக்கும் தெரியும். கொடுக்க நிர்வாகம் தராணி இல்லை. இப்ப 2 பேருடைய கடனை மன்னிச்சிட்டான். யாருக்கு அதிகமாக அன்பா இருப்பான்? சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்தாரோ அவனுக்கு அன்பா இருப்பான். அப்ப வார்த்தையிலிருந்து வந்துச்சு. இப்ப குஷ்டரோகி ஒருத்தர் இருக்கான், பாவி ஒருத்தர் இருக்கான். இந்த பாவி உடம்புல நல்லாதான் இருக்கும், பார்க்க அழகா இருப்பான். அதனால அந்த பிசினஸ் பண்ண முடிஞ்சது. இவன் கையெல்லாம் எப்படி இருந்திருக்கு, மூக்கு சப்பட்டையாகி ஆனா பார்த்தாலே ஓடி இருப்பாங்க. நாகமான பார்த்தாலாம் ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஐயா உனக்கு 500, அந்த பொண்ணு 50 தான். அந்த பொண்ணு வெளியில எல்லாம் நல்லாதான் இருக்கா, உள்ள பாவம் இருக்கு, அந்த பாவத்தை மன்னிக்க எனக்கு வல்லமை இருக்கு. ரெண்டையும் காமிச்சு, ஒரு பக்கம் 500, ஒரு பக்கம் 50. சீமன் பிரதியுத்தரமா, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனுக்கு அதிக அன்பா இருக்க என்று சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு அவர் சரியா சரி. இப்ப ஸ்திரீட்ட திரும்புறாரு, சீமனை நோக்கி ஸ்திரீட்ட திரும்புறாரு, பேச சீமன், இந்த ஸ்திரீயை பாக்குறாயே, நீ பாவின்னு சொன்ன ஸ்திரீ, எனக்கு இவ பாவின்னு தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்க பாத்தியா, அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரினாலே என் கால்களை நினைத்து தன் தலைமையினாலே என்னை துடைத்தார், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசத்து முதல் என் பாதங்களில் ஓயாமல் முத்தம் செய்தார். பார்த்தீங்களா, அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடு சபைக்குள்ள இருக்கும். அங்கதான் பிரச்சனை. சபைக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த அன்பின் வெளிப்பாடு இல்லை. 3வது அதிகாரம், ஒருவரை தாங்கி குற்றத்தை மன்னிக்காம நீங்க மன்னிங்க, ஒரு மன்னி. இங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, சிமனே நீ பணக்காரன், வீட்டில் நீ கூப்பிட்ட, ஆனா எனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சேர். அது என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு தடவை என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள பிரதீப் வந்தார். ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வரும்போது நான் சொன்னேன், பிரதீப் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் வாங்க பிரதீப் நான் சொல்றேன், நான் அப்படி உங்களை சொல்லி ஒரு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? செலுத்தணும்ல. என்னங்க பிரதீப் பேசுறீங்க, நீங்க எங்க வீட்டு மருமகன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், என் தங்கச்சியை கல்யாணம் கட்டாலும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ என்ன எங்க அண்ணன் அந்த சிஜி வா சிஜி அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என் தம்பி என்னை பார்த்து அண்ணே வா அண்ணேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என் அண்ணன் என்னை பார்த்து சேட்டா வீட்டுக்கு வாங்க சேட்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களை நான் பார்த்துருந்தேன், பிரதீப் வாங்க பிரதீப் அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறது. காரணம் என்னன்னா இது ஒரு உறவு. சரி, 47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் ஆண்டவர் சொல்றது இந்த கிறிஸ்து மன்னித்தது போல நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. இந்த சபைக்குள்ள அன்பு அப்படின்னு வந்துச்சுன்னா மன்னிக்கிறது ரொம்ப லேசு. ஆனா அந்த அன்பு இல்லை, இந்த அன்புங்கிற ஒண்ணு இல்லாதனாலதான் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் நினைச்சு மன்னிக்கணும். இப்ப பாவியாகிய ஸ்திரீ ஒரு விசுவாசம், இந்த பாவியாக ஸ்திரீயால ஒரு விருந்து வைக்க முடியாது. ஆனா இவளை யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, நான் நம்புறேன். யாரும் கூப்பிடாமலே அந்த ஸ்திரீ உள்ள வந்துட்டா. உள்ள வந்து இயேசுக்கு பின்னாடி நிக்கிறான். கட்டாயம் இவன் கூப்பிட்டுருக்க மாட்டான், ஆனாலும் அவன் வந்துட்டா. ஏன் வந்தாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என் பாவத்தை மன்னிப்பார். இந்த நேரத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மள பாதை வச்சிருக்க. 42வது வசனத்தை வாசிக்கிறேன். கொடுக்க அவருக்கு நிர்வாணம், இவர்கள் இருவருடைய கடனை மன்னிச்சிட்டார். ஆனா யாருக்கு அதிகமாக மன்னிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கப்படும். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க போயிடும். ஏசாயா 48 48:8 நீ கேள்விப்படவில்லை, அறியவில்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்று தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நீ மீறு என்று பேர் எனக்கு அறிந்திருக்கு. பாத்தீங்களா, ஆண்டவருக்கு நான் அவளை பத்தி தெளிவாக இருக்கு. என்னை பற்றி
என்னைக்கு நல்லா தெரியும், ஆனா என்னோட அவருக்கு அதிகமாக தெரியும். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். இதாங்க ஆண்டவர் நாமம் என்னதுன்னா மன்னிக்கிற தேவன். அந்த மன்னிக்கிற தேவன்கிற நாமம் இருக்கிறதுனால நம்மளை நிர்மலமாக வச்சிருக்கிறேன். உன்னை சங்காரம் பண்ணாதபடி நான் நான் என் புகழ்ச்சியாக உன்மேல் பொறுமையாக என் புகழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் புகழ்ச்சிங்கிறது என்னன்னா, நாம் நிர்மூலமாகாதபடி இருப்பது அவருடைய சுத்த கிருபை, இரக்கங்களுக்கோ முடிவில் இந்த அன்பு. இந்த அன்பை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அப்பதான் நம்ம மற்றவங்களை அனுபவிக்க முடியும். அன்பு கொடுக்கறது லேசு கிடையாது. கோபத்தை வைக்கிறது லேசு, சொல்றது லேசு. ஆனா தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு அளவு நீங்க ஆண்டவரோட கூட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். சரி, ஒரே ஒரு காரியத்தை நான் பைபிள்ல இருந்து காட்டாமலே சரி காட்டுவேன். மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை நான் காட்டுவேன். ரெண்டு படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பின் உறவு. இந்த அன்பின் உறவு இருந்தனால அவரால் எப்படி ஆண்டவர்கிட்ட டீல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு ரெடியா வர்றார். ரெடியா வந்து இப்ப அழிக்கிறதுக்கு ரெடி. அந்த அழிக்கிறதுக்கு போது ஆண்டவர் என்ன ஒரு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் உறவு. அந்த உறவு ஆண்டவருக்கு ஆசை பிடிக்கிறது. இப்ப ஒரு சிலர்லாம் என் போன்ல கூப்பிடுவாங்க, ஒரு மேட்டருக்காக கூப்பிடுவாங்க, பேசிட்டு வச்சிருக்கேன். ஆனா யாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, எப்படி அது என்னாச்சுங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா, அப்படி என்னாச்சு, இப்படி கான்வர்சேஷன் கூட்டிகிட்டே போகும். அதுபாருங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஒரு உறவு, அன்பின் உறவு, சிநேகிதன். இந்த சிநேகிதன் இல்ல ஆபிரகாம் பேசும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு, என்கரேஜ் பண்றாரு பாருங்க. பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால், 32ல 10 நீதிமான, 32வது வசனத்துல 10 நீதிமான்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆண்டது 10 இருந்தாலும் நீ சொல்லுவேல, கட் பண்ணிட்டு போய்கிட்டேன்னு. ஆனா ஒன்னா அலோவ் பண்றாரு. ஆண்டவரே, நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன் ஆண்டு. அப்படியா, சரி ரைட்டு சொல்லு, அப்புறம் என்ன அப்படி போயிட்டு கருத்துல 10 நீதிமான் அளிப்பதுன்னு சொல்லிட்டார். இதாங்க அன்பின் உறவு. இந்த அன்பின் உறவு இருந்தானா நீங்க பேசுவீங்க, ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு பேச வைப்பாரு. அதுவரை அவர் போக மாட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசுறது அவர் ஸ்தானத்துக்கு போயிட்டு. காரணம் அன்பின் உறவு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சபை பிள்ளைங்களே அழைத்து வந்தீங்க. ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ராஜா. ஆரோக்கியராஜுடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த நோக்கத்திலிருந்து கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஊழியம் செய்கிற ஒரு சிலாக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அதிக வருஷமாக எந்த பலவீனம் மேற்கொள்ளாதபடி. பல முறை பலவீனங்கள் வந்தது உண்மை, ஆனால் உங்களுடைய கிருபை அவரோட கூட தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.